பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா குளத்துப்புதூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 500 மீட்டர் இருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா நம்ம 33 கார்ஸ் இருக்குது. 2010 மாடல் 2 ஓனர் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. அதுவும் வந்துருங்க ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 ரேட்டு சொல்கிறேங்க. 2018 மாடல் ஒரே ஓனருங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. இதோட ரேட்டு பாருங்க 2,38,000 வண்டி கொடுத்துடலாம். 40 ரூபா இருந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். மாருதியில் சொல்லுங்க ஸ்விஃப்ட் டிசைர்ல வந்து பார்த்தீங்கன்னா VDI டீசல் வேரியண்ட்டுங்க. சரிங்களா? 2012 மாடல். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருக்காங்க, ஒரே ஓனர். 2013 மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க, ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க. வணக்கம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பூரில் இருக்கோம்னா. திருப்பூரில் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா 33 கார்ஸ் மங்களம் ரோடு திருப்பூரில் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா குளத்துப்புதூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 500 மீட்டர் இருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா நம்ம 33 கார்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், திருப்பூர்லேருந்து வரும்போது வந்து சின்னாண்டிப்பாளையம் பிரிவுன்னு சொல்லி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 33 ஆஃபீஸு நம்ம அந்த இதில் இருக்குதுங்க. வாங்க, இந்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வண்டி பக்கமாக புது வண்டி வந்திருக்குதுங்க. சரிங்களா? அதனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, எலெக்ஷனால் எதுவும் போடலை. அதனால் இப்போ மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம். வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட்டு ரேட்டில் நம்ம கஸ்டமருக்கு நல்ல ஒரு ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம். நிறைய ஹை பட்ஜெட்டில் இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது, நிறைய வந்திருக்குது. வாங்க நம்ம உள்ள வண்டியை பார்த்துடலாம். அதில் அந்த பட்சத்தில் பாருங்கள், முதல் வண்டியை பாருங்க, ஹுண்டாயிங்க. ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. சரிங்களா? ஹுண்டா i10 2010 மாடல் 2 ஓனருங்க. சரிங்களா? ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதே மாதிரி வண்டி அவுட்லுக் பாருங்களேன். வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. 2 ஓனரில் வண்டி இருக்குது. சரிங்களா? அவுட்லுக்கும் நல்லாத்தே இருக்கும். ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி இருக்குதுங்க. ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி பார்க்க தெளிவாக இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் தானுங்க. பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்டீரியல் பாருங்கள். இன்டீரியலும் சீட் கவர்லாம் நல்லா லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்டேஜ் பாருங்கள், ஃப்ரண்ட்டும் நல்லா இருக்குங்க. முன்னாடி அந்த சீட்டு கவரு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், கீரை நமக்கு வேண்டியது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக் கீரை நல்லா இருக்கும் வண்டி. டயரில் பார்த்தா ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள், 2010 மாடல் 2 ஓனர் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,50,000 கொடுத்துடலாம்னா. நேரில் வாங்க, ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாருதி ஆல்டோ K10ங்க. சரிங்களா? இந்த வண்டியோட டீட்டெயில் பாருங்கள், 2015 மாடல். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனரில் வந்துடுறாங்க. அதே மாதிரி பாருங்க, கிலோமீட்டர் பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட் அதுவும் வந்துருங்க. ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா சொல்கிறோங்க. எப்படிங்க? 3 லட்ச ரூபா வண்டிக்கு ரேட்டு சொல்கிறோம். இந்த வண்டிக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சுனால், உங்களுக்கு சிபில் கோட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டான நீங்கள் இருங்க. சரிங்களா? தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் லோன் போட்டு தரலாம். ஆனால் சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால், இந்த வண்டி 3 லட்சம் சொல்லியிருக்குங்களா, சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் ஒரு 270 to 280 பண்ணிக்கலாம். இன்னும் சிபில் பக்காவாக இருந்தால் 3 லட்ச ரூபாவே நீங்கள் கொடுத்துக்கலாம், பணம் கொடுக்க வேண்டியதில்லை. 3 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா லோனாகவே போட்டுக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க, 3 லட்ச ரூபா சொல்கிறோம், சின்ன ஒரு வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துலாம். சிபில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு லோன் போட்டுக்கலாம். ஒரு 10 ரூபா 20 இருந்தால் போதுமானது. இல்லை சிபில் நல்லா இருந்தால் நீங்கள் பணமே கொண்டு வர தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், அவுட்லுக்கு பார்த்துருங்க. டயர் நல்லாயிருக்கும். இன்டீரியல் பாருங்கள், நல்லா அழகாக லெதர் சீட்டு போட்டு நல்லா அழகாக இருக்குங்க. அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்களேன். பேக் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வண்டி நல்லா ஒரிஜினல் பேனல் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த திருச்சி நம்பர் தாங்க, திருச்சி நம்பர் 2 ஓனர் தான். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இன்டீரியல் பாருங்கள், லெதர் சீட்டு வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 பக்கமாக ஓடி இருக்குங்க. ஏசிலாம் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சரிங்களா, ஒர்க்குண்டு எடுத்து காட்டும் அந்த வண்டியில் எந்த ஒர்க்குமே கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க. இன்சூரன்ஸும் எல்லாமே வண்டி கரண்ட். வண்டி 110 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சொல்லப்போனால் இதில் ஒர்க்குன்னு பார்த்தா எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் எடுத்தால் அப்படியே வச்சு ஓட்டிக்கிடலாம். நன்றி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டாய் கெட்ஸுங்க. சரிங்களா, ஹுண்டாய் கெட்ஸு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இதோட டீட்டெயில் பாருங்கள். 2007 மாடல். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. சரிங்களா, ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக்கு ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 ரேட்டு சொல்கிறோங்க. இந்த வண்டிக்கு 1,35,000 சொல்கிறோம். இதேவும் நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே 20 கிலோமீட்டருக்குள்ள வித்தியாசத்தில் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 70,000 லோன் பண்ணிக்கலாம்ண்ணா. 70,000 லோன் பண்ணிக்கலாம். மிச்சம் நீங்கள் 55 ரூபா இருந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள், அவுட்லுக்கும் பாருங்கள், வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. இன்னைக்கு 2007 மாடல் வண்டி தான். ஆனால் வண்டி பெயிண்ட் சோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி பக்காவாக இருக்குது. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா இருக்கும் வண்டி. சீட்டு கவர் நல்லா இருக்கும், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடுங்க. அதே அவுட்லுக்கும் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குங்க. இன்னைக்கு 2007 மாடலுக்கு உண்டான தோரணே இருக்காதுங்க. நல்லா ஒரு சேலம் நம்பர் தாங்க வண்டி. நல்லா ஒரு பேன்சி நம்பரு. வண்டி நல்லா ஜெனியூனாக இருக்கும். அது இன்டீரியலும் பாருங்கள், இன்டீரியலும் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ, பவர் விண்டோ வந்து நல்லா தான் இருக்குங்க. வண்டி எந்த ஒர்க்குமே வண்டியில் கிடையாது. சரிங்களா, 2007 மாடல், 3 ஓனர், எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரலும் கரண்ட் இருக்குதுங்க. சரிங்களா, வண்டியில் எந்த ஒர்க்குமே இல்லை, வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு என்ன சொல்கிறோம், 1,35,000 சொல்கிறோம். திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் 70,000 லோன் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க, ரெடி கேஷில் வரீங்களா, நேரில் வாங்க, இன்னும் வந்து ரேட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி தட்சனுங்க. தட்சனில் பார்த்தீங்கன்னா ரெடிகோ. சரிங்களா, 2018 மாடல், ஒரே ஓனருங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. அதே மாதிரி இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 31,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கண்ணா. சரிங்களா, வண்டி பக்காவாக இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. சரிங்களா, இதில் பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள், ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா, இதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது. வண்டி பக்காவாக இருக்கும், ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்களேன், டயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டயர் புது டயருங்க. டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் புது டயர் தான். அழகாக வந்து கூலிங் பேப்பர் ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. நல்லா ஏசி நிற்கிறக்காண்டி நல்லா கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதே அவுட்லுக்கும் பாருங்களேன், அவுட்லுக்கு செம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா, அவுட்லுக்கு நல்லாயிருக்கும். டயர் நான் சொன்ன மாதிரி தான், 4 டயர் பார்த்தீங்கன்னா நியூ டயர் தான். அதே சீட்டு கவர் பாருங்கள், நல்லா அழகாக லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க. நல்லா வண்டி சூப்பராக இருக்கும். ஏசிலாம் பக்காவாக இருக்குங்க. இதில் கூலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் இருக்கும். ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 22, 23 அசால்ட்டாக கிடைக்குங்க. ஏன்னா சிசி வந்து 800 சிசி உள்ள வண்டி. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நல்லா இருக்கும் மைலேஜ். வண்டி ஓட்டுறதுக்கு, ரன்னிங் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து மெயின்டெனன்ஸு பெருசாக வைக்காதுங்க. ஏன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 31,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. சரிங்களா, இந்த வண்டிக்கு பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,70,000 சொல்கிறோம்னா. 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. எந்த ஒர்க்குமே இல்லை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு எல்லாம் அனைத்தும் ஒர்க்கிங் இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்கிறோம். சரிங்களா, இந்த வண்டிக்கு அதே மாதிரி தாங்க பேங்க் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000 பேங்க் லோனை வாங்கிக்கலாம். 2,70,000 சொல்லியிருக்கோம், 2,50,000 பேங்க் லோனே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொண்டு வந்தால் போதுமானது. இதுவுமே வந்து ரேட் வந்து இது கிடையாதுங்க, நேசல் கண்டிப்பாக இருக்குது. 2,70,000 சொல்லிக்க நேரில் வாங்க, ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம். அதே திருப்பூர் கஸ்டமராக இருந்தாலும் சரிங்க, இதுக்கு லோக்கல் வந்து பிரான்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, 2,70,000 சொல்கிறோம், நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தை பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சேண்ட்ரோங்க. சரிங்களா, சேண்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் டீட்டெயில் பாருங்கள். இது 2009 மாடல், 2 ஓனர் இருக்குதுங்க. சரிங்களா, இது 2வது ஆடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஈரோடு ஆடியோவில் இருக்குதுங்க. சரியா, பவானி ஆடியோவில் இருக்கும். எஃப்சி பார்த்தீங்கன்னா 10வது மாதம் எஃப்சி வருதுங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சு எஃப்சி வந்து இந்த வருஷத்தில் 10வது மாதம் எஃப்சி வருது. கிட்டத்தட்ட இன்னும் 5-6 மாதம் வண்டி கரண்ட்டு. நீங்கள் எஃப்சி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பவானி ஆடியோவில் பண்ணிக்கலாம். 7,000 கொடுத்து நாங்களே உங்களுக்கு எஃப்சி பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, இந்த வண்டி டீட்டெயில் பாருங்கள். 2009 மாடல், 2 ஓனர் வண்டி. எஃப்சி மட்டும் 10 மாதம் கரண்ட் இருக்குது. ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. பவர் விண்டோ மட்டும் இந்த வண்டியில் வராது. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள், வெறும் 1,68,000 சொல்கிறாங்கண்ணா.
1.68 சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது. திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1 லட்சத்துலேருந்து 1,20,000 வரலாம் வந்து நாங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரோம். சரிங்களா? மிச்சம் நீங்கள் பேலன்ஸ் ஒரு 50 ரூபா இருந்தால் போதுமானது, நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்லுக் பாருங்கள். டயரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் 2 டயர் புது டயர் அப்போலோ டயர் போட்டிருக்குங்க. அவுட்லுக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி. நீங்கள் எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை எஃப்சிக்கு வந்து நீங்கள் பெயிண்டே டச்சப் பண்ண தேவையில்லை. வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுங்க. சரிங்களா? அதுமாதிரி சீட்டு கவர், பேக்கில் சீட் கவர் பாருங்கள், கம்பெனியில் வந்த சீட்டு கவர் அப்படியே இருக்குங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் வண்டி யூஸ் பண்ண போகிறாங்க. கம்பெனி வந்த சீட்டு கவர் அப்படியே இருக்கும். ஏசியில் நல்லா இருக்குதுங்க. இதில் ஒரு பாயிண்ட் ஏசி வச்சாலையும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். பவர் விண்டோ மட்டும் வராது, பவர் ஸ்டீரிங் இருக்குதுங்க. செட்டுக்கிட்டு எல்லாமே வந்துடும். சீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெனி வந்த சீட்டு கவர் தாங்க, அப்படியே வண்டி தெளிவாக இருக்கும். நீ 5 வருஷம் யூஸ் பண்ணி கூட அந்த சீட்டு கவர் எதுவும் கிளிக்கல, அந்த அளவுக்கு வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தாங்க ஓடி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெருசாக சொல்கிறதுக்கு வேலை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. வண்டி பக்காவாக இருக்கும். இது ஒர்க்குண்டா எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு எஃப்சி மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எஃப்சி பார்த்தீங்கன்னா 7,500 வருங்க. வேறு இதில் எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். எல்லாமே கண்டிப்பாக கண்டிஷனாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், 1.68 சொல்லியிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, சின்ன ஒரு வித்தியாசம் பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஆல்டோங்க. ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. சரிங்களா? இதோட டீட்டெயில் பாருங்கள். 2010 மாடல். ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் வந்துடுறாங்க. சரிங்களா? 3ஆவது ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே திண்டுக்கல் ஆடியோவில் இருக்குங்க. சரிங்களா? 3 ஓனர் வந்துடுறாங்க. இதோட இது வருங்க, ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். சரிங்களா? பவர் விண்டோ மேக்ஸிமம் வராதுங்க. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. சரிங்களா? அது அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டியை அவுட்லுக் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர்லாம் இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70-80% டயர் இருக்குங்க. சரிங்களா? இது அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங் தான். பவர் ஸ்டேரிங் உள்ள மாடல் தான். எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் தாங்க. இது ஓனர்ஷிப் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் வந்துடுறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இன்டீரியல் பாருங்கள். இன்டீரியலாம் நல்லா சீட்டு கவர் போட்டிருக்காங்க. இதில் பேக் சீட்டு அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அழுக்கு இருக்குதுங்க சீட்டு கவரில், ஏன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். மற்றவள்ள ஏசியில் சில்னஸ் நல்லாயிருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சாலேயும் நல்லாயிருக்கும். செட்டு உள்ள செட்டோட வந்துடுதுங்க. அதே மாதிரி பேக் சீட்லேயும் பாருங்கள், பேக் சீட் நல்லாயிருக்கும். அது வேணால் இன்டீரியர் வேணால் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். அந்த வண்டியை பொறுத்தளவு சீட்டு கவர் கொஞ்சம் இதான் நம்ம இருக்குது. சீட்டு கவரை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்கள், 2010 மாடல், 3 ஓனர், எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க, பெட்ரோல் வண்டிங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு 1,70,000 சொல்கிறாங்க இந்த வண்டி. சரிங்களா? நேரில் வாங்க, சின்ன ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக பண்ணி தரலாம். அதேமாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தா பேங்க் லோன் கிடையாது. இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த வண்டி 1,20,000 லோன் போட்டுக்கலாம். சரிங்களா? மிச்சம் பேலன்ஸ் இருந்தால் நீ கொண்டு வந்தால் போதுமானது. 1.20 உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் இருந்தால் போட்டு கொடுத்துடலாம். 1.70 சொல்கிறோம். நேரில் வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம். நாங்கள் பாருங்கள், பொலிரோ. சரிங்களா? இதோட டீட்டெயில் பாருங்கள். 2005 மாடல். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி. வண்டி பக்காவாக இருக்குங்க. இதோடைய எஃப்சி பார்த்தீங்கன்னா 2026 எஃப்சி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. 2005 மாடல், 3 ஓனர். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 இருக்குதுங்க. பவர் ஸ்டேரிங் வர மாடலுங்க இது. சரிங்களா? P2 இன்ஜின் வர்றது, பவர் ஸ்டேரிங் வர மாடலு. மற்றபடி வந்து வண்டியில் பார்த்தா அவுட்லுக்கில் பாருங்கள், வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். மாடல் தாங்க 5 மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரிஜினாலே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? எஃப்சி 26 கரண்ட் இருக்குது. அவுட்லுக்கில் நல்லா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பொலிரோவில் இன்னைக்கு 7 சீட் போகிறது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி சீட்டு கவர்லாம் பாருங்களேன், சீட்டு கவர் நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. பக்கெட் சீட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேக் சீட்லேயும் பாருங்கள், பேக் சீட் நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து பேபி சீட்டு போட்டிருக்குங்க, சிங்கிளால் உட்காந்துக்கிற மாதிரி. மேக்ஸிமம் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். பொலிரோ பொறுத்தவரை அப்படி தான் வருங்க. பாருங்கள், மற்ற அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு பவர் ஸ்டேரிங் வர மாடலுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 7 சீட் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட டிமாண்டு. அதுலேயும் பாருங்கள், பொலிரோவில் முயலஸோட வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி. நாங்கள் அதனால எங்கள் யூஸுக்கு வச்சுருக்கோம். ஆஃபீஸ் பேரை போட்டு எங்கள் யூஸுக்கு வச்சுருந்த வண்டி தான். நீங்கள் வெளியில் போகிறதுக்கு, நான் வண்டி பார்க்க போகிறதுக்கு வர்றதுக்கு வண்டி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான். வண்டி நல்லா பக்காவாக இருக்குது. சரிங்களா? இன்ஜினில் 100% கேரின்னு சொல்லாங்க. இன்ஜினு ஒரு துளி ஆயில் தூக்காதுங்க, ஒயிட் ஸ்மோக் தள்ளாது, எந்த இதுவுமே நாங்கள். இன்ஜின் 100% வண்டி. சரிங்களா? ஒர்க்கு எந்த ஒர்க்குமே இல்லை. சரி, பரவாயில்ல. இதோட ரேட்டை பார்ப்போம். இதோட ரேட்டு பாருங்கள், 2,38,000 வண்டி கொடுத்துலாண்ணா. 2005 மாடல், 3 ஓனர், எஃப்சி 2026 இருக்குது. ஒரு பவர் ஸ்டேரிங் வர மாடலுங்க.
கிட்டத்தட்ட வந்து இப்போ உள்ள ஒர்க்கே பார்த்தா 10-15 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். இதில் எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் எடுத்தால் டீசல் போட்டால் வண்டி ஓட்டலாம், அந்த கண்டிஷனில் இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது. சரிங்களா, நன்றி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாருதிங்க, மாருதி ஓமினி. சரிங்களா, என்னோட டீட்டெயில் பாருங்கள். 2011 மாடல், 2 ஓனர் இருக்காங்க. சரிங்களா, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க, எல்பிஜி தான் வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, வண்டி நல்லா பக்கா தெளிவாக இருக்குது. அவுட்லுக் பாருங்கள், அவுட்லுக் நல்லா இருந்தால் ஜென்னினாக இருக்கும் வண்டி. 59 நம்பருங்க, 2 ஓனர் வண்டிங்க. சரிங்களா, ஒயிட் கலர் வண்டி, எல்பிஜி இருக்குதுங்க. கம்பெனி என்டாஸ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட டயர் வந்து அப்போலோ டயர் 4 டயரும் புது டயருங்க. சரிங்களா, அதேமாதிரி பாருங்கள், உள்ள இண்டியல் சீட்டு கவர் பாருங்கள். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சீட்டு கவர் போடலைங்க. சீட்டு கவர் போடாதனால தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்கல. இந்த விட பார்த்தீங்கன்னா சீட்டு கவரு, உள்ளுக்குள்ள அந்த மேட்டு எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்து இது பண்ணிக்கிடலாம் வண்டி ரோட்டுக்கு. அதில் துடைக்காமல் இருக்குதுங்க. அது நீங்கள் கொடுக்கும் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம். மற்றெல்லாம் வண்டி எந்த ஒர்க்குமே இல்லாமல் இருக்குது. வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட்டு தாங்க. இப்போ பார்த்தோன்னா செல்ஃப் மூடு, புது செல்ஃப் மூடு போட்டிருக்கேன், சீட்டு கவர் போட்டோம், மேட்டு எல்லாமே போட்டோம். அன்னைக்கு சொல்கிற ரேட்டு அதே ரேட்டு தாங்க. 1,60,000 கொடுத்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1 லட்சத்துலேருந்து 1,20,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் 40,000 இருந்தால் போதும். மிச்சம் இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து டெலிவரி போட்டு வண்டி எடுத்துக்கலாம். நன்றி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாருதிங்க. சரிங்களா, மாருதியில் வந்து ஜென்னுங்க, ஜென் எஸ்டிலோ. சரிங்களா, இந்த வண்டி டீட்டெயில் பாருங்கள். 2011 மாடல், ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் வந்துடுறாங்க. சரிங்களா, ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா, வண்டி அதனால் அவுட்லுக் பாருங்கள், வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். சரிங்களா, ஹெட்லைட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹெட்லைட் பண்ணி கொஞ்சம் அழுக்குது, க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி டயர் பாருங்கள், ஆவரேஜாக இருக்கும். அதே மாதிரி சீட்டு கவர் பாருங்கள், சீட்டு கவரில் வண்டி பக்காவாக இருக்கும். நல்லா லெதர் சீட்டு போட்டு நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 130, 135 பக்கம் ஓடி இருக்குங்க. ஒர்க்குன்னு பார்த்தா இதில் எந்த ஒர்க்குமே இருக்காதுங்க. ஏசியில் பக்காவாக இருக்குது. சீட்டு கவர் நல்லாயிருக்கும், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அதே மாதிரி பேக் சீட்லேயும் பாருங்கள், நல்லா அழகாக லெதர் சீட்டு போட்டு சூப்பராக இருக்கும் வண்டி. சீட்டு கவர் பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி. சீட்டு லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க, செட்டோடு வந்துடுங்க. அவுட்லுக்லாம் வண்டி தெளிவாக இருக்கும். சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,85,000 வண்டி கொடுத்துடலாண்ணா. 2011 மாடல், 3 ஓனர் வண்டிங்க. சரிங்களா, 1,85,000 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, இந்த வண்டிக்கு பேங்க் லோன் கிடையாது. நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, திருப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டர் சரௌண்ட் வந்தாலும் சரிங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் வேணுன்னா நீங்கள் ஒரு 1,40,000 வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. நீங்கள் ஒரு 40 ரூபா இருந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாருதிங்க. மாருதியில் சொன்னால் ஸ்விஃப்ட்டு டிசைர். டிசைரில் வந்து பார்த்தீங்கன்னா VDI டீசல் வேரியண்ட்டுங்க. சரிங்களா, அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வண்டிங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் கமிஷன் யார் வண்டி எடுத்தாலும் 5 ரூபா ஆஃபீஸ் கமிஷன் வண்டிக்கு நீங்கள் கொடுத்துடணும். சரிங்களா, சரி, ஓகே. டீட்டெயில் பார்க்கலாம். 2011 மாடல். என்னோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. ஆர்சி ஓனர் தான் வண்டி நிப்பாட்டிருக்காருங்க. ஆர்சி ஓனர் விருதுநகர், அவர் தான் வண்டி கொடுத்துருக்காரு. அவங்க தான் வைக்க சொல்லி கொடுத்துருக்காப்படி. ஆர்சி ஓனர் வண்டி தான். அதனால் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பக்கா தெளிவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு கிட்டத்தட்ட சப்பு பார்த்தீங்கன்னாலே ஒரு 30,000 செட்டு மாட்டியிருப்பார். அந்த அளவுக்கு வண்டியை பக்கா தெளிவாக வச்சிருக்காரு. சரிங்களா, 2011 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வந்துடுது. ஒரு டீசல் வண்டி. சரிங்களா, அதான் அவுட்லுக் பாருங்கள், வண்டி அவுட்லுக் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து அவர் கட்சிக்காண்டி உள்ள கட்டியிருந்தாருங்க. பம்பரை எடுத்துட்டோம், அதை கட் பண்ணி கொடுத்துடலாம். மற்றெல்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது. வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 2 டயர் புது டயர் போட்டிருக்காரு. செட்டே பார்த்தீங்கன்னா 30,000 செட்டு போட்டிருக்காருங்க. சரிங்களா, செட்டு 30,000 செட்டு போட்டிருப்பாரு. நல்லா லெதர் சீட் இருக்கும். ஏசி பக்காவாக இருக்கும். 4 விண்டோ பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. அதான் பேக் சீட்டும் பாருங்கள், பேக் சீட்டும் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷங்க, ஆனால் அந்த பேக் டிக்கே ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணா. அந்த பேக் டிக் பாருங்களேன், சரியான சப்பு போட்டுருப்பாப்புங்க. சப்பு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வண்டி பக்காவாக இருக்கும். செட்டு மட்டும் 10-35,000 செட்டு மோக்கன் இருக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி அவுட்லுக் நல்லாயிருக்கும். பேக் டயர் நார்மலாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 2 டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு போட்டிருக்கு அப்படி. சரிங்களா, இந்த வண்டிக்கு
பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தாங்க. இந்த வண்டிக்கு அவர் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாருண்ணா. எவ்வளோ சொல்கிறார்? 3,60,000 சொல்கிறா. அப்படி நேரில் வாங்க, கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம பேச போகிறோம். வண்டி பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட கூட்டி கேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். நன்றி. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா. சரிங்களா? ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடல், 3 ஓனர் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி. சரிங்களா? மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-21 கிடைக்கக்கூடிய வண்டி, ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி. சரிங்களா? இதே மாதிரி அவுட்லுக் பாருங்க. வண்டிக்கு ஒரு 10 கிராச்சஸ் இருந்ததுனால வந்து கஸ்டமர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு கஸ்டமர் வண்டி தான் அது, பெயிண்ட் பண்ணியிருக்கா. அப்படி அவுட்லுக்கும் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட 70-80% இருக்கும். அதே சீட் கவர் பாருங்க, நல்லா இருக்கும். லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க. ஏசியில் பக்கா ஒர்க்கிங்லாம் அங்கே இருக்குதுங்க. சீட் கவர் போட்டிருப்பாங்க. ஏசி வந்து நல்லா பக்காவாக இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் வந்து காட்டுங்க. இங்கே பாருங்களேன், லெஃப்ட் சைடில் பாருங்கள். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1.32 ஓடி இருக்குங்க. இந்த வண்டி 1.32 ஓடி இருக்கும். இண்டியன் நல்லா தான் இருக்கும். ஏசி ஒரு பாயிண்ட் வச்சாலும் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஓனர் மட்டும் தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் இருக்குதுங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா ஓனர்ஷிப் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் இருக்காங்க. மற்றவங்க வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஒரு சடனில் ஒரு சின்ன பட்ஜெட் வண்டிங்க சொல்லப்போனால். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11க்கு வருங்க இந்த வண்டி. 10 12 மாதம் 28ஆம் தேதி ரிஜிஸ்டர் வரும். சரி, பரவாயில்லைங்க. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. 1,50,000 பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பேங்க் லோன் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, கூப்பிட வேண்டாம். பேங்க் லோன் கிடையாது. 2012க்கு மேலே உள்ள வண்டிக்கு மட்டும்தான் உங்கள் பேங்க் லோனுங்க. அது கீழே உள்ள வண்டிக்கு எந்த வண்டிக்கும் நீங்கள் ஆப்ஷனை கேட்க வேண்டாம். பேங்க் லோனே கிடையாது. லோக்கலில் இருந்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரிங்க இந்த வண்டிக்கு 1,50,000 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 90 to 1 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேங்க. நீங்கள் ஒரு 50 ரூபா கையில் இருந்தால் போதுமானது. இல்லை இன்னும் கரெக்டான பார்ட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு 10 ரூபா சேர்த்து வாங்கி தரலாம். 1,10 1,20 வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் லோனை பற்றி பேசிக்கலாம். நன்றி. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஆல்டோ. சரிங்களா? ஆல்டோ 2011 மாடல். இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா? 3 ஓனரில் வந்துடுறாங்க. எலக்ஸியா வேரியண்ட் தான். ஏசி பக்கா ஒர்க்கிங் இருக்குது. பவர் ஸ்டீரிங்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அவுட்லுக் பாருங்களேன், அவுட்லுக் நல்லா இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போலோ டயர் போட்டிருப்பாங்க. ஆவரேஜாக ஒரு 70% இருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. சில்னஸ் நல்லாயிருக்கும். பவர் ஸ்டீரிங் வர மாடல் தான். அதான் பேக் சீட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கும். லெதர் சீட் தான் போட்டிருப்பாங்க. வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். செட்டு வந்துருங்க. பையனை செட்டு போட்டிருக்கா. அப்படி செட்டு இதோட ஸ்பீக்கரோட செட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் வண்டி. அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள். அவுட்லுக் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஏன்னா 11 மாடல் தான் இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 80% வந்து வண்டி அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும். இது எல்லாமே ஒர்க்கிங் தாங்கண்ணா. ஏசி வந்துடும். ஏசி ஒர்க்கிங் தான். பவர் ஸ்டீரிங் ஒர்க்கிங் தான். டயர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் 4 டயர் கிட்டத்தட்ட 80% டயர் இருக்குங்க. சரிங்களா? இதில் எடுத்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்குமே இல்லை. வண்டி பக்காவாக இருக்கு. நீங்கள் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓட்டிக்கலாம். அந்த கண்டிஷன் ஒர்க் எதுவுமே கிடையாது. 2011 மாடல், 3 ஓனருங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 சொல்கிறோம்ண்ணா. இந்த வண்டிக்கு 1,80,000 சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,40,000 லோன் பண்ணி தரலாம்ண்ணா. நீங்கள் ஒரு 40,000 இருந்தால் போதுமானது வண்டி எடுத்துக்கலாம். திருப்பூர் கஸ்டமராக இருக்கணும். அதுவும் சொந்த வீடு இருக்கணுங்க. சொந்த வீடு இல்லை ஜாமீன் போகிற மாதிரி யாராவது இருந்தால் இந்த வண்டிக்கு 1,40,000 லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் 40,000 இருந்தால் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். நன்றி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டாயில் பார்த்தோன்னா இயானில் பார்த்தோன்னா எரா ப்ளஸ்ஸுங்க. அது அதாவது 2 உண்டு பவுண்டு வர மாடல். அது எரா ப்ளஸ்ஸுங்க. சரிங்களா? இதோட டீட்டெயில் பாருங்கள். 2013 மாடல். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. சரிங்களா? 2 ஓனரில் வந்துடுறாங்க. இதோட இது ஆப்ஷன் பாருங்கள். ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 2 உண்டோ பவர் உண்டோ வந்துடும். சென்ட்ரலாக கோட் இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி வண்டி அவுட்லுக் பாருங்களேன். அவுட்லுக் செம்மையாக இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்டில் வண்டி பக்காவாக இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பார்த்தா நல்லாயிருக்கும். டயர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயருங்க. சரிங்களா? அதே மாதிரி சீட்டு கவர் பாருங்கள். சீட்டு கவர் லெதர் சீட்டு போட்டிருக்கோம். நல்லா அழகாக தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஏசியில் பக்கா ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. 2 உண்டோ பவர் உண்டோ வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 71,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கன்னா
கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 71,000 ஓடி இருக்கும். அதே மாதிரி பேக் சீட் பாருங்கள், பேக் சீட் லெதர் சீட் தாங்க, நல்லா ஃபுல் மேட்டு போட்டு லெதர் சீட்டு போட்டு வண்டி அழகாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பேக்லேயும் பாருங்கள், பேக் லுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு ஒரிஜினல் பெயிண்டில் நல்லா வண்டி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2013 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 2,38,000 வண்டி கொடுத்துடலாம்ண்ணா. 2,38,000 கொடுத்துடலாம். அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, இந்த வண்டிக்கு பேங்க் லோன் இருக்குது. சரிங்களா? இந்த வண்டிக்கு பேங்க் லோன் இருக்குது. உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வண்டியை பொறுத்தளவு மேக்ஸிமம் 2 லட்சத்துலேருந்து 2,20,000 வரல உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமானது, இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களோட சிபில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு 720 730க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்கள் உங்களுக்கு பேங்க் லோனை போட்டு தரலாம். இதுக்கு மேலே சொல்லியிருப்போம், திருப்பூர் கஸ்டமர் வண்டி சொல்லியிருப்போம். அதெல்லாம் மாடல் கீழேங்க. இது வந்து 2013 மாடல்னால உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லோன் பண்ணிக்கலாம். உங்கள் சிபில் கரெக்டாக இருந்தாலும் மட்டும் கால் பண்ணுங்கள், இல்லை தயவுசெய்து கால் பண்ணாத வேண்டாம். சரிங்களா? நன்றி. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வேல்ஸ் வேகன். சரிங்களா? வேல்ஸ் வேகன் போலோ. சரிங்களா? போலோவில் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க. ஒரு பக்கா டீசல் வேரியண்ட்டு, ஒரு மைலேஜ் பக்காவாக கிடைக்கும். ஒரு 20-22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வண்டி. சொல்லப்போனால் மைலேஜுக்கும் சரி, வெளியில் கெத்தாக போகிறதுக்கும் சரி, இந்த ஒரு வண்டி ஒரு பெஸ்ட்டான வண்டி. வேல்ஸ் வேகன் நல்லா சூப்பராக வந்து ரன்னிங். சரிங்களா? இந்த வண்டி டீட்டெயில் பாருங்கள், 2012 மாடல். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருக்காங்க, ஒரே ஓனர். அதே மாதிரி பாருங்கள், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,28,000 சம்திங் தான் ஓடி இருக்குங்க வண்டி. ஒரிஜினல் கிலோமீட்டர் அதுதான். சரிங்களா? வண்டியில் எந்த ஒர்க்குமே இருக்காது. வாங்க வண்டி அவுட்லுக் பார்த்துடலாம். சில்வர் கலர் வண்டிங்க. எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ எதுவுமே இருக்காது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோன் டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% டயர் இருக்குங்க. அது மாதிரி இன்டீரியல் பாருங்கள், இன்டீரியல் தெளிவாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் இருக்கும். சரிங்களா? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்கண்ணா. கிலோமீட்டரு 1,30,000 ஓடி இருக்கும். டச் ஸ்க்ரீன் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங்க தான். செக் லைட்டோ மற்றபடி ஏதாவது எந்த லைட்டுமே அது எரியாதுங்க. டேஸ்ட் போல் வண்டி பக்காவாக இருக்கும். ஒரு வேல்ஸ் வேகன் எப்படி செக் பண்ணி நீங்கள் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த இதில் அதில் பார்ப்பீங்களோ ஆயில் தள்ளுறதோ புகை தள்ளுறதோ மற்றபடி டேஸ்ட் போல் செக் லைட் எரியறதோ எதுவுமே இருக்காது. எடுத்தால் எந்த ஒர்க்குமே நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மோகன் வண்டி கரண்ட்டுங்க. சரிங்களா? இப்போ தான் இன்சூரன்ஸ் போட்டிருப்பா. அப்படி இன்சூரன்ஸ் மோகன் வண்டி கரண்ட்டு. ஒரு சில்வர் கலர் வண்டி, ஒரு பெயிண்ட் டச்சப்பு ஆகாத வண்டி, ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டி. இதை லைக் பண்ணி வரவங்க வாங்க, நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வண்டியை பண்ணி கொடுத்தலாம். அதேமாதிரி பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,18,000 கொடுத்துலாம்ண்ணா. இந்த வண்டியை 2012 மாடல் ஒரே ஓனர் வண்டி, டீசல் வேரியன்ட் வண்டி, 3,18,000 வண்டி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டி நோட் பண்ணிக்கோங்க, இந்த வண்டிக்கு பேங்க் லோன் இருக்குது. சரிங்களா? இந்த வண்டிக்கு பேங்க் லோன் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் இந்த வண்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 3 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு 10,000 15,000 இந்த வண்டிக்கு இருந்தால் போதுமானது. இந்த வண்டி 3 லட்ச ரூபா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம், உங்கள் சிபில் கரெக்டாக இருந்தால். சரிங்களா? நன்றி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், இப்போ பார்க்கக்கூடிய வண்டி i20ங்க. சரிங்களா? i20ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட் பட்டன் ஸ்டார்ட்டுங்க. கீ கிடையாது, பட்டன் ஸ்டார்ட் வண்டி, ஒரு லேட்டஸ்ட் வண்டி. மூஞ்சி பார்த்தா லேட்டஸ்ட் மூஞ்சி உங்களுக்கு வந்துடும். 2013 மாடல். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க. சரிங்களா? வாங்க இந்த வண்டி அவுட்லுக்கை பார்த்துடலாம். பிரிஸ்டோன் டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டயருமே வந்து புது டயர் தாங்க. சரிங்களா? 4 டயரும் புது டயராக இருக்கும். அது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் இந்த வண்டி. சரிங்களா? அவுட்லுக் பாருங்கள், அவுட்லுக்கும் ஒரு ஒரிஜினல் பெயிண்டில் வந்து கலையாமல் இருக்குங்க. அச்சசையாமல் ஒரு ஃபிட்டிங்ஸ் பிரிக்காத வண்டி, பக்கா தெளிவாக இருக்கும் இந்த வண்டி. சரிங்களா? அஸ்ட்ரா மாடலில் ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் 2 ஏர்பேக் இந்த வண்டிக்கு வந்துடும். அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். உள்ள இன்டீரியல் பாருங்கள், சீட்டு கவரில் பார்த்தீங்கன்னா வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். 2 ஏர்பேக் வந்துடும்ண்ணா. அதாவது ஸ்டேரிங்கில் ஒரு ஏர்பேக் வந்துடும், லெஃப்ட் சைடில் ஒரு ஏர்பேக் வந்துடும், 2 ஏர்பேக் வந்துடும்.
ஆப்ஷன் பூரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. இன்புல் செட்டு வந்துடும். அதே மாதிரி ஏசி பாருங்கள், ஆட்டோ கிளைமேட் ஏசி தான். ஆட்டோ கிளைமேட் ஏசி இருக்குது. 2 ஏர் பேக் இருக்குங்க. பேக் சீட்டும் பாருங்கள், பேக் சீட் நல்லா தெளிவாக இருக்கும். லெதர் சீட்டு தான், நல்லாயிருக்கும். இன்புல் செட்டோடு வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துட்டீங்களா? 2013 மாடல், 2 ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 உண்டோ பவர் உண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும், 4 அலைஸ் வந்துடும், 4 டயர் புது டயர் வந்துடும். சரிங்களா? 2 இது இருக்குங்க, ஏபிஎஸ் இருக்குது, 2 ஏர் பேக் இருக்குது. இது இல்லாத ஆப்ஷனே இல்லை, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. அஸ்டா மாடல், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டாப் அண்ட் மாடல். சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,70,000 சொல்கிறோம். அந்த வண்டி 3,70,000 சொல்கிறோம். இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3,40,000 நீங்கள் பேங்க் வாங்கிக்கலாங்க. 3,40,000 உங்களுக்கு பேங்க் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 20 to 30 ரூபா இருந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி.